இந்த காஞ்சிபுரத்தில் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் நம்மளை ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் அதனுடைய பிற்பகுதியில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் தான். இந்த கோவிலுடைய அழகை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற போதே ஒரு விமானம் ஆகாயத்திலேருந்து இறங்கி வந்து நிற்கிதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கல்களை தடவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, பிண்டி என்கின்ற ஒரு வகையான சுரசுரப்பான கல் வகையில் இது கட்டப்பட்டதுங்கிறாங்க. அது வந்து கடல்ல இருந்து எடுத்து வந்து அந்த கல் மூலமாக அது கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மேலே வாதாபி புலிகேசி படையெடுத்து வந்தபோது அவன் இதனுடைய கலைநயத்தை பார்த்துட்டு இந்த கோவிலை இடிக்காமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை இடிச்சுட்டான் ஒரு பகுதியை, பாக்கி வந்து இருக்கிறது தான் இப்போ இருக்கிறதுன்னு ஒரு இது உண்டு. நான் பார்த்துட்டே போகலாம். பல்லவர்கள் தாங்க மலைகளை குடந்து குடைவரை கோயில் கட்டினாங்க. ஒற்றைக்கல் சிற்பங்களை வச்சு கோயில்களை உருவாக்குனாங்க. அதே போல இந்த கோவிலுடைய அழகும் அப்படிப்பட்டது. இதனுடைய அதிஷ்டானம் தொடங்கி கீழே வரைக்கும் முழுவதும் கல்லால் ஆக்கப்பட்டது. உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் 16 பட்டைகளை உடைய சோடச லிங்கமாக காட்சி தருகிறார். ராஜசிம்ம பல்லவனும் அவருடைய மகனாகிய 3ஆம் மகேந்திரவர்மனும் மனைவி ரங்கபதாகை என்கின்ற பட்டத்தரசியும் சேர்ந்துதான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு ஏற்றபடியாக அவர்களுடைய அந்த சிறப்புக்கு ஏற்றபடியாக கோயில் அமைந்திருக்குது. முன்மண்டபம், உள்ளே இருக்கிற அந்த அற்புதமான சிற்பங்கள் எல்லாமே. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உலகளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திருமால் வாமன அவதாரம் எடுத்து பிறகு விஸ்வரூபம் எடுத்து உலகை இழந்த காட்சி தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இருக்குது. திருக்கோவலூர், காஞ்சிபுரம், சிதம்பரம். இதில் தான் உலகளந்த பெருமாள். அதாவது தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரு இடம்